வந்துட்டியா? எங்கம்மா போன? அப்பா எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? ஒண்ணு இல்ல. இனி இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ நேரா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துடணும். திவ்யமா எங்க போனீங்க? எப்படி வந்தீங்க? நான் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துட்டேன். எங்கம்மா போன? அப்பா ஸ்கூல்ல வந்து பாக்கும்போது நீ ஸ்கூல்ல இல்லையாமே. அது வந்து பார்வதி, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவளை ஆட்டோல கூட்டிட்டு போய் அவளை வீட்டுல விட்டுட்டு அந்த ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டேன். சூர்யா, டாடி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கல தம்மு. உன்னை ஸ்கூல்ல காணோம்னதும் நாங்களாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? சூர்யா, நீ கொஞ்சம் முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காதுல்ல. அம்மா கொஞ்சம் ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தம்மா, அதான் என்னால போக முடியல. ஆனா நான் கரெக்டா ஸ்கூல் முடிகிற நேரத்துக்கு போயிட்டேன். சிஸ்டர், இதான் சரியான நேரம், ஆரம்பிக்க. சூர்யா, உன்னால ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்க முடியாதுப்பா. பேசாம நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. வரவ குழந்தைய நல்லா பாத்துக்குவால. மா, இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னமா சம்பந்தம்? தயவு செஞ்சு இனிமேல் கல்யாண பேச்சே எடுக்காதீங்க. இல்லப்பா சூர்யா, ஓ நல்லதுக்காக மட்டும் இல்ல, குழந்தையோட நல்லதுக்காகவும் தான் நான் சொல்றேன். வரவ குழந்தைய நல்லபடியா பாத்துக்குவால. எப்ப பார்த்தாலும் டாடிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல சீக்கிரமா அம்மாவை கண்டுபிடிக்கணும். தேவிம்மா பாத்துக்க நான் இருக்கேம்மா, வேற யாரும் எனக்கு தேவையில்லை. சிஸ்டர், எனக்கு உத்தரவு கொடுங்க. புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன். எனக்காக ஒண்ணு இல்ல சிஸ்டர், அந்த பலாயிரம் கோடி வைரம் உங்களுக்கு வேண்டாமா? அதுக்காக தான் நான் போய் சாமியாரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க. சிஸ்டர், போக்குவரத்து செலவுக்கு ஒரு 1000 ரூபாய். நடந்து போயிட்டு வா, அதான் நல்லது. யாருக்கு? நான் போறேன் சிஸ்டர், போறேன். பிரியா, விளையாட்டு குழந்தைகிட்ட இன்ஸ்பெக்டர் செல்போன் நம்பர் கொடுத்து அனுப்பிட்டியே, அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? விளையாட்டு குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு விவரமா பேசிச்சு பாத்தீங்கல்ல. இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுத்ததுனால தான் குழந்தை இங்க இருந்து போனா, இல்லனா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பா. அதுவும் சரிதான், சின்ன குழந்தைய வேற இருக்கா. வணக்கம் மேடம். மேடம், நீங்க மட்டும் கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே மேடம். பிரியா, இன்னைக்கு ஏதாவது புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தாங்க? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? ஆமா மேடம், கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பார்க்கும்போது என் எதிரில் அம்மா இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு அந்த பாப்பா சொன்னா மேடம். இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. சாரி மேடம், நான் உங்க செல்போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டேன். பரவாயில்ல, ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும். அம்மா கோச்சுக்கிட்டு குழந்தைய விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது தெரியாம குழந்தை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். சூர்யாவை காணோம். ஓ, சூர்யா குளிச்சுட்டு இருக்காரா? அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவர் போனை எடுத்து அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணிடலாம். போன் நம்பர் பேக்ல இருக்குல்ல? நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ
இன்ஸ்பெக்டரா? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. என்ன குழந்தை குரல் மாதிரி இருக்கு? ஒருவேளை பிரியா சொன்ன குழந்தையா இருக்குமோ? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் தேவி பேசுறேன். அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எங்க வீட்ல இருந்து தான் பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தேன். அப்ப நீங்க இல்ல. நான் உங்க நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்களா? சரி, கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, அம்மா எப்படி காணாம போனாங்க? அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? ஆஹா, இல்ல இல்ல. அம்மாவும் டாடியும் சண்டை போட மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? கோவில்ல சாமி கும்பிடும்போது அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னியாமே, அந்த அம்மா யாரு? என் ஃப்ரெண்டு நைனி தான். சாமி கிட்ட ப்ரே பண்ணா வேண்டுனது கிடைக்கும்னு சொன்னா. அதான் நான் அம்மா வேணும்னு சொல்லி கோவிலுக்கு போனேன். அங்க ஒரு ஆன்ட்டி கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிக்க சாமி அம்மாவை கண்ணுல காட்டும் சொன்னாங்க. நானும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் கண்ணை திறக்கும் போது எதிரில அம்மா இருந்தாங்க. ஆனா அப்புறமா அவங்க காணாம போயிட்டாங்க. அப்புறம் கோவில் ஃபுல்லா தேடினேன், அம்மாவை காணோம். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சரிம்மா, நான் கண்டிப்பா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, இப்ப யார் போன்ல இருந்து பேசிட்டு இருக்க? நான் டாடி போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டாடி குளிச்சிட்டு இருக்காரு, அவரு வந்துருவாரு. உங்களுக்கு நைட்டு கால் பண்றேன். எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. சரி. தேவிமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது என் ஃப்ரெண்டு நைனி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி, சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடிங்க. ஓகே. ஆ, ஆமா, என்ன பிரச்சனை? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை மேடம். அப்படியா? ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, விசாரிக்கலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். சார், விடுங்க சார். விடுங்கன்னு சொல்றேன்ல. நல்லா இருங்க. விடுங்க சார். யார் இவங்க? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? 2 பேரும் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம். இந்த ஆளு இவனை அடிச்சுக்கிட்டு இருந்தா மேடம். ஏன் அந்த ஆளை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய இடம் தெரியுமான்னு போலீஸ்காரனே மிரட்டுறா மேடம். மிரட்டாம என்னையா பண்ணுவாங்க? ஆமா மேடம், என்ன எதுன்னு விசாரிக்காம ஏன் மேடம் அடிக்கிறீங்க? அடிச்சிட்டு விசாரிக்கிறது தான் என்னோட ஸ்டைல். ஆமா ஆமா, என்னையா பிரச்சனை? மேடம், நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல மேடம். இவர்தான் மேடம் என்ன அடிச்சாரு. மேடம், திரும்ப திரும்ப எதுக்கு மேடம் என்ன அடிக்கிறீங்க? அது உன் மூஞ்சி எப்படியா? உன் மூஞ்சிய பார்த்தா திட்டணும் அடிக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல முதல்ல நீதாயா இருக்க. என்னமோ தெரியல, உன் மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும் தோணுது. ஆமா, காரணமே இல்லாம இந்த ஆளுக்கு ஒன்னு அடிச்சான். அப்படி கேளுங்க இன்சு. மேடம், இப்ப எதுக்கு மேடம் காரணம் இல்லாம அடிச்சீங்க? அதான் காரணம் தப்பாவே சொன்னேனே, அப்புறம் எதுக்கு என் கேள்வி கேக்குற? சிஸ்டர், நான் யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் சிஸ்டருக்கு நான் இப்ப போன போடுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. உன் சிஸ்டர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அதையும் பாக்குறேன். உன் சிஸ்டருக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ஹலோ, வேண்டாம். என் சிஸ்டர் வந்தா வேற மாதிரி ஆயிடும். பேசிட்டு இருக்கும் போதே பேசுற. போடுறேன்.
பேசியா? பேசுறேன். இங்க போகுது. ஹலோ, சிஸ்டர், நீங்க உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சிஸ்டர். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் மேடம் காரணமே இல்லாம என்ன போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க சிஸ்டர். என்ன சொல்ற சங்கரபாண்டி? நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? சிஸ்டர், நான் எங்க சிஸ்டர் போனேன்? ரோட்ல எனக்கு இன்னொருத்தருக்கும் வாய் தகராறு. நான் கோவத்துல அவரை போட்டு அடிச்சிட்டேன் சிஸ்டர். அந்த பக்கம் வந்த கான்ஸ்டபிள் எங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. வந்ததுல இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், இப்பவே என்ன அடிக்கிறாங்க. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க சிஸ்டர். சரி, நான் கிளம்பி வரேன். நீ தைரியமா இரு. சரிங்க சிஸ்டர். இப்ப எங்க சிஸ்டர் வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். நீ போய் உட்காருங்க. கான்ஸ்டபிள். மேடம். ம். ஓகே மேடம். சோஃபா ஒண்ணு இல்லையா? ஓயா. ஏன் அப்படி தள்ளுற? பேசாம உட்காரு. சங்கரபாண்டி, சங்கரபாண்டி, சிஸ்டர், நான் இங்க இருக்கேன் சிஸ்டர். இங்க உட்கார வச்சுட்டாங்க. மேடம், உங்களுக்கு யார் வேணும்? என் பிரதர் சங்கரபாண்டி. யார் இவங்க? நான் மேடம், வாங்க மேடம். நீங்க என்ன இவ்ளோ தூரம்? என்ன மேடம், யூனிஃபார்ம்ல அடையாளம் தெரியலையா? நான் தான் துர்கா, உங்களோட எதிர் வீட்ல கொடி வந்திருக்கேனே. உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன். உங்களை பார்த்து பேசியிருக்கேன். இவங்க தான் எதிர்த்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்காங்க. இவங்க தான் எங்க அத்தை, பேரு மாயா. வணக்கம்மா, என் பேரு துர்கா. ஆ, ஆ, ஞாபகம் இருக்கு. நீ நீங்க இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிஸ்டர். மேடம், அவன் ஃபோன் பண்ணது உங்களுக்கா? ஆமா, என் பிரதர் தான். நம்ம வீட்ல எங்க கூட தான் தங்கியிருக்காரு. ஓ, ஓகே. உங்க பிரதர்னால நான் இப்போ விடுறேன். ஆனா வாய் தான் ரொம்ப ஓவரா பேசுறாரு. கொஞ்சம் வாய் அடக்க சொல்லுங்க. இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. சரி, நான் சொல்லி வைக்கிறேன். கான்ஸ்டபிள், மேடம். அவர் அனுப்புங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். போங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நன்றி, நான் வரேன். ஓம் நம சிவாய. வா வாங்க. வாங்க சிஸ்டர், எப்படிலாம் அடிச்சாங்க தெரியுமா? வாங்க சிஸ்டர், வாங்க. சிஸ்டர், இந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? இன்ஸ்பெக்டர்னு தெரியாது. நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்ல குடி வந்திருக்கிற பொண்ணுதான் இவ. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அப்ப பார்த்து நான் பேசினேன். ஓ, அது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க சிஸ்டர். இல்ல, இது நல்லதில்ல. சூர்யா வேற மாறி கேஸ் விஷயமா 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ எதிர் வீட்ல இந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு என்னமோ இது சரியா படல. நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா சிஸ்டர், இவன் இன்னொரு மாதிரியா மாறக்கூடாது சிஸ்டர். பி கேர்ஃபுல். வா போலாம்.
துர்கா ஆ உனக்கு ஃபோன் வந்திருக்கு. அக்கா யாருன்னு அட்டன் பண்ணி கேளு, வந்துடுறேன். சரி. ஹலோ ஹலோ, நான் தேவி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? இது குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் சொன்னல தேவி பேசுறேன்னு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அத பத்தி விசாரிக்கணும். போன் அவங்க கிட்ட கொடுங்க. கம்ப்ளைண்டா? யாருக்கா? ஒரு குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? பேசணும்னு சொல்றா. ஓ தேவியா? ஆமா. போன் கொடு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், நான் தேவி பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ தேவி, நான் இங்கே தான் இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். சரி சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சரி சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அடையாளம் சொன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றேன். அவங்களுக்கு கண்ணு ரெண்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அவங்க உதடு இருக்குல்ல, லிப்ஸ்டிக் போடாமலே சிவப்பா இருக்கும். அப்புறம் அவங்க மூக்கு, காது எல்லாமே சூப்பரா இருக்கும். சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சீக்கிரம் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன், சரியா? சரி, நான் போனை வச்சிடுறேன். சரி. அப்பாடா. துர்கா, ஏதோ குழந்தை கால் பண்ணிருக்கான்னு உன் அக்கா சொன்னா. யார் அந்த குழந்தை? பாவமா, அம்மா இல்லாத குழந்தை. கோவில்ல அவங்க அம்மா மாதிரியே யாரையோ பாத்திருப்பா போல. அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. துர்கா, அந்த குழந்தை பாவம் துர்கா. ஆமா, நீயும் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்ற. குழந்தை கிட்ட வேற எப்படிக்கா பேச முடியும்? எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் சரி பண்ணணும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். அப்புறம் துர்கா, ஸ்வீட் பண்ணிருக்கேன். எதிர் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியா? சரிம்மா, கொடுங்க. நல்லாதான் இருக்கும். பெரியம்மா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூரிய மாமா சாப்பிட கூப்பிடலாமா? சூர்யா ஏதோ வேலையில இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ண, அப்புறமா கூப்பிடலாம். அப்போ நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹாசினி, வா ஹாய் துர்கா. துர்கா. ஹாய். அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க, உங்களுக்கு கொடுத்து விட சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறும் கையோட வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், ரவா லட்டு என்னோட ஃபேவரட். பெரியம்மா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. அப்புறம் உங்களுக்கு கிடைக்குமாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன். நீயே சாப்பிடு. மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். என்ன தாலி எங்க வச்சிருக்கீங்க? அது மாறி கழுத்துல போட்டுட்டு இருந்த தாலி. மாறி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சூரிய மாமா இருக்காருல்ல, மாறி ஞாபகார்த்தமா தாலி எப்பவுமே கூடயே வச்சிருப்பாரு. ஓ,